உங்களுடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் லட்சம் அடையக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலைவர் நீர்தான் அல்லவா? எங்களுக்கு தலைவர் நீர்தான் அல்லவா? கர்த்தாவே, எங்களுக்கு நீர்தான் அல்லவா? சபைக்கு தலைவர் நீர்தான் அல்லவா? இப்போதுகள் அல்லவா? இப்போது வானம் திறக்கப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே, உங்கள் கெப்பாசிட்டியில ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை நிரப்புவீராக. உங்கள் கெப்பாசிட்டியில உங்களுடைய ஜனங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பெரிய தேவ பிள்ளைகள் புதியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இரண்டைவிட்டு இடப்படாத நல்ல பங்குப்பா. ஆண்டவரே, என் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். நீ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முன்னாடி எல்லாரும் ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு
நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையாமலுக்கு பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பெய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் சீக்கிரம் சக்கரம் முடிச்சிருவாங்க. இது வந்திருக்கிறாங்க இந்த கண்டிப்பா. இந்த வந்ததான் பிரசங்கமே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். I greet you in the name of the Lord Jesus Christ. கடந்த 10 நாட்களும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் ஆணியாய் பட்டயமாய் பாய்ந்தது. For the last 9 days we have been carrying the presence of God and praying. The word of God has been milled into our hearts. ஊழியக்காரர் 5 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார். The man of God has brought the word of God. கடைசி நாட்கள் அவர் பேசின அந்த வார்த்தை இன்று நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது. And the word that he spoke on the last day is still in our mind. நம்முடைய பிள்ளைகள் மூளையுள்ளவர்களாக வசனத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். And the people of God need the knowledge of the word of God. தீர்க்கமான வார்த்தையோடு ஊழியக்காரர் பேசினார். The word of God speak very clearly. 5 நாட்களும் அவர் பேசின அந்த வார்த்தை மிக அற்புதமாக ஆவியானவர் திட்டம் தெளிவாய் நம்மளை உயிர்ப்பிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. Those last days God spoke to us, and every word that God spoke was a rewarding. பரிசுத்த ஆவியானவர் இந்த 10 நாள் கூட்டமும் ஆண்டவர் சொன்னபடி தான் இதை செய்தேன். And I did conduct this meeting according to the instruction of the Holy Spirit. கர்த்தருடைய பிள்ளைகளை இனி ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதை நாம் செய்தே ஆக வேண்டும். And I have to follow what the Spirit of God says. ஆவியானவர் சொல்வதை நான் செய்வேன் சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. I will follow what the Spirit of God says. Amen. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்வதை நாம் செய்யும்போது When we do what the Spirit of God says, நம்முடைய வாழ்க்கையில திருச்சபையில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். and God does great things in our life and also the church. வசனத்துக்குள்ளே போறது என்பதாக If I go to the word of அந்த God, காலம் நீங்கள் ஏறத்தாழமாக இருக்கக்கூடாது. I don't want you to be so relaxed and reluctant in this time. ஆண்டவர் சொன்னபடியே நீங்க Zoom மீட்டிங்ல இருந்திருந்தீங்க மாணவர்கள் விழுதும் நீங்கள் கேள்விப்படுவீங்க கர்த்தர் சொன்னார். And in the Zoom meeting, I don't know how many of you joined it, but the prophecy that God gave that there will be a plane crash. காலையில ஒரு ஆமி அவருடைய ஃளைட் விழுந்து எத்தனை பேர் மரித்தார்கள் என்று தெரியவில்லை. Early this morning there was a plane crash. அதே போல இன்னும் பெருசாக ஒரு நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது நிச்சயமாகவே நடக்கும். And God says that there will be another one will take place soon. இந்த மாதம் அநேக சம்பவங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். And in this month you got to hear many terror. மாதைகள் பரவும் என்று கர்த்தர் சொல்றார். God says that the plan will spread. ஆண்டவர் சொன்னார் திட்டமிட்டு செயல்படுகிற மரண ஆவிகள் உலகமெங்கும் பரவ போகிற கர்த்தர் சொல்றார். God also says that the spirit of death will spread all over the world. திரும்ப வேக்சின் போடப்படும் என்று கர்த்தர் சொன்னார். And God also says that people will be instructed to be vaccinated again. சொன்னாரா இல்லையா? ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னது படிப்படியாய் சில காரியங்களை உங்களுக்கு காட்டி தேவனுடைய வசனத்துக்குள்ளே நான் வேகமாய் போகிறேன். And I'm going to show you what the Spirit of God has spoken to us in previous days. கடந்த வாரம் 3 ஆவிகளை குறித்து நான் உங்களோட பேசினேன். Last week I speak about 3 spirits. மனுஷ ஆவி, A human spirit, பிசாசுடைய ஆவி, a demon spirit, தேவனுடைய ஆவி. and the Spirit of God. அதுல பல மோசமான ஒரு ஆவி மனித ஆவி எப்படி செயல்படும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். And I also showed you how the human spirit manifests. ஆகவே இந்த கடைசி நாட்களில் And during this last day, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடாமல் போனார். people of God, if you fail to seek God, நடக்கிற சம்பவங்கள் பயங்கரமாக இருக்கும். the thing that about to take place is going to be horrible. செய்தியில கிராக் பகுதி In Klang, பல பகுதியில் பிள்ளைகள் வேக்சின் இன்ஃப்ளூயன்சா ஏ இந்த வேக்சினை அவருக்கு இலவசமாய் கொடுக்க போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். there is a news being spread out that the students will be vaccinated for the influenza A. ஆகவே இந்த இன்ஃப்ளூயன்சா ஒரு பையன் மரித்து விட்டான். Because one of the students has died due to this influenza A. ஆண்டவருடைய வருகையிலே சிறு பிள்ளைகள் தாக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. It says that the coming of the Lord Jesus Christ, the children will be all affected. இன்ஃப்ளூயன்சா வாதை அது சாதாரணமாக இருந்தது. The influenza used to be normal and ordinary இப்போ sin. மரணத்துக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. But right now it's
structuring is up to that. திட்டமிட்டு செயல்படுகிற வாதை இந்த வாதை. It is a plan which has been planned by human. அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார். They plan and இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். people of God, I want you to understand that we are living in the end time. அது மட்டுமல்ல, Not only that, நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் உலக செய்திகளை நீங்கள் பார்க்கும் பொழுது people of God, when you listen to the world news today, இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இருந்த அந்த யுத்தம் ஓய்ந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். you are thinking that the war between Gaza and Israel has been ceased. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 Thessalonians chapter 2. அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறார், do you remember? நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று. Apostle Paul is asking the Thessalonians, do you remember? 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். Again, you look at the verse chapter 5, verse 6 and 7. அந்திகிறிஸ்து வெளிப்படும் பொழுது When the Antichrist will reveal, அவன் என்ன செய்வான், what he will do, என்னென்ன காரியங்களை செய்வான் and what are the things that he will do. என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. Bible clearly says, இப்ப யுத்தம் ஓய்ந்து விட்டது. see there's a war has been ceased. அந்த யுத்தம் ஓய்ந்து இப்ப 3000 வருஷத்துக்கு பிற்பாடு, After 3,000 years, 3000 வருஷத்துக்கு பிற்பாடு after 3,000 years, அந்த யுத்தம் சமாதான பேச்சு இன்றைக்கு ஓய்ந்திருக்கிறது. and there has been a peace talk that has also end over there. 3000 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஏறக்குறைய 2025 வருஷம். From our Lord Jesus Christ to these days, approximately 2025 years. எல்லாரும் இதை கேட்கக்கூடாது. நெத்தி ஊசி வைக்கிற ஒரு விஷயம். இயேசுவின் நாமத்தில் பரவாயில்லை. சரி. The name of Jesus is written in. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் From our Lord Jesus Christ to this day, ஏறக்குறைய 2025 வருஷம் என்று சிலர் சொல்கிறார்கள். some people say it's approximately 2025 years. 2030 வருஷம் என்று சொல்கிறார்கள். Some says it's approximately 2030 years. ஆனால் 3000 வருஷத்துக்கு பிற்பாடு But after 3,000 years, சமாதானம் வந்திருக்கிறது என்று அநேகர் சொல்கிறார். many people say there is a peace. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், Even Donald Trump said, 3000 வருஷத்துக்கு பிற்பாடு after 3,000 இந்த years, சமாதானம் நடந்திருக்கிறது. there's a peace. அப்படி என்றால் 3000 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரப்போகிறேன். So I want to tell you what happened before 3,000 years. அது 3000 வருஷத்துக்கு இயேசு வருவதற்கு முன்பதாக Even before Jesus. எத்தியோஸ் என்று ஒரு இன்னொருத்தர் பார்க்கணும். இவன் தான் எத்தியோஸ் ஹாப்பினஸ் இவன் தான் முதல் அன்டிகிறிஸ்து. It is the first Antichrist. இவன் தான் அலெக்சாண்டருடைய ராஜ்யம் 4ஆய் பிரிக்கப்படுகிறது. And the kingdom of Alexander. நம்ம சரித்திரத்தை சொல்றாங்க உங்களுக்கு புரியும். அலெக்சாண்டருடைய ராஜ்யம் The kingdom of Alexander. 4ஆய் பிரிக்கப்படுகிறது. Divided to 4. அந்த 4ஆய் பிரிக்கப்பட்ட ஒருவன் தான் இவன். And one of it is this guy. இவன் ரொம்ப சாஃப்டான பர்சன். He's very soft guy. இவன் பெரிய ஒரு யுத்த வீரன் அல்ல. He's not a man of war. ஆனால் இவன் ரொம்ப சாஃப்டான ஆள். He's very soft. இவனுடைய நாட்கள்ல ஆரம்பம் சமாதானமாக இருந்தது. At the beginning of his days was peaceful. அதுக்கு பிற்பாடு போக அவன் சிங்காசனத்தில் ஆனந்தப்படுப்பான். After he sat on his throne, அந்த சிங்காசனத்தில் ஆனந்தப்படுப்பான். after he sat on his throne, ஜனங்களை கொடுமையாகவே நடத்த ஆரம்பித்தான். and he began to torture the people. இந்த காலம்தான் At this time, வேதம் நமக்கு சொல்ல இருள் காலம் சொல்கிறார். time of darkness. மனிதியாக்கும் மத்தியும் காலகட்டத்திலே வாழ்ந்த ஒருவன் தான் இவன். He was between Micah and Matthew. கடைசி புஸ்தகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த ஒரு காலகட்டம் தான் இந்த காலம் இவன். Before Lord Jesus Christ and before the last book of the Old ஒரு Testament. மோசமானவன். He's a wicked guy. ஆகவே 3000 வருஷம் இவன் வாழ்ந்தான். He lived for 3,000 years. 3000 வருஷத்துக்கு பிற்பாடு After 3,000 years, நல்ல கவனிங்க, 3000 வருஷத்துக்கு பிற்பாடு after 3,000 years, சமாதானம் வருகிறது என்றால் if there's a peace, அந்த சமாதானம் நிலைச்சு நிற்காது. it will never prolong. ஏனென்றால் The reason இந்த is, சமாதானத்தை கொண்டு வருகிறவன் அன்டிகிறிஸ்து. Antichrist is the one who brings this peace. டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன் The son-in-law of Donald Trump. அவன் அன்டிகிறிஸ்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். I would never say that he is the Antichrist. இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். It might be and it might not be. அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We're living in that period. ஏனென்றால் The reason is, ஒரு
கொஞ்சம் இந்த மகன் இருக்காங்க. இவன் தான் டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன். இந்த டொனால்ட் ட்ரம்புடைய மருமகனுடைய பேர் ஜெரட் குஷேன் என்று சொல்லப்படுகிறார். இவன் யார்? இவன் ஒரு யூதன். இவன் ஒரு யூதனாய் காணப்படுகிறான். இவன் அமெரிக்கா தேசத்திலே வாழ்ந்தாலும் இவன் ஒரு யூதன். டான் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சில கருத்தறிஞர்கள் சொல்கிறார்கள். இவன் ஒரு டான் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு யூதனாய் காணப்படுகிறான். இவனுடைய பில்டிங் இதான் என்னுடைய பில்டிங். இந்த பில்டிங் ஓனர் இவன் பில்டிங்கோடைய நம்பர் 666. தெரிஞ்சுக்கங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இவனுடைய இந்த பில்டிங்கோடைய நம்பர் 666. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பில்டிங் ஓனர் வந்தான். அவன் மல்டி மில்லியனர், பயங்கரமான ஒரு பணக்காரன். டொனால்ட் ட்ரம்ப்ல பயங்கரமான ஒரு பணக்காரன். இவனுடைய பில்டிங் தான் 666. இவன் பேரை போட்டு நீங்க கூகுள்ல பார்க்கலாம். இவன் குறித்து தீர்க்க தரிசனமாகவே பல ஆண்டுகள் முன்பதாக நியூயார்க்ல ஒரு இடத்துல ஒரு படத்தை வரைந்திருக்கிறார். அந்த படத்தை போட பழைய படம். இதான் அந்த பழைய படம். நியூயார்க் சேம்பர் என்று சொல்லப்படுகிற யுனைடெட் ஸ்டேட் சேம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு படம் வரைந்திருக்கிறார். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பல வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட ஒரு படம். அதாவது ஜெரட் குஷேன் புறப்படுவதற்கு முன்பதாக, இவன் புறப்படுவதற்கு முன்பதாக அந்த வருஷம் போட்டுருக்கோம் பாரு. இந்த வருஷத்துல நம்ம 1952ல பில் லெசர் என்று சொல்லப்படுகிறவன் இந்த படத்தை நியூயார்க் சேம்பர்ல அவர் வருகிறார். இதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போடுங்க. அந்த படத்தை சரி, இதுல பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் யுத்தங்கள், ஜனங்க கஷ்டப்படுறது, அதுக்கு பிற்பாடு போராடுறது, அதுக்கு பிற்பாடு எல்லாத்துக்கும் சமாதானம் வருகிறது. இந்த சமாதானத்துடைய மூச்சு இவன் தான் சமாதானம் ஒண்ணு பண்றான். எல்லாத்துக்கும் சமாதானம் ஒண்ணு பண்றான். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா போராட்டத்துக்கும். நீங்க வெள்ளை குதிரை நான் பார்க்கிறோம். வெள்ளை குதிரை உங்களுக்கு தெரியும், யுத்தம் 4 குதிரை. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்ன சொன்னேன். வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒருத்தர் சொன்னான், பிகே சர்ச்சில் சொன்னேன், 4 குதிரையும் ரிலீஸ் ஆகிருக்கிறது. ஒரு கேனைய ஆமேன்னு சொன்னான். ஏன்னா ஒரு வசனம் தெரியும். ஏன் தெரியுங்களா? ஆமேன்னு சொல்லக்கூடாது. 4 குதிரையும், முதல் குதிரை அந்தி கிறிஸ்து ஆவி, யுத்தத்துக்கு அடையாளமாக. சவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிய குதிரை, 4 குதிரை. வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த குதிரைகள் ஆவி தீவிரமாக இந்த உலகத்தை இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 4 குதிரை ஆவி, மரண ஆவி தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த முகம் வரையப்பட்ட இந்த முகம், அடுத்த மூஞ்சு போடு, இந்த முகத்தோட ரெண்டு மூஞ்சு ஒரே மரங்களா இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இவன் மூச்சு பாருங்க. இந்த மூஞ்சி, இந்த முகரை புறக்கிறதுக்கு முன்னே தீர்க்க தரிசனமாக 1980 பிறந்தான். 1981ல பிறந்தான், 81ல பிறந்தான். ஆனா இவன் புறக்கிறதுக்கு முன்பதாக இவனுடைய முகம் நியூயார்க் சேம்பர்ல வரையப்பட்டிருக்கிறது. இவன் தான் சமாதானம் கொண்டு வருவான். அவனை யார் மத்தியில் சமாதானம் கொண்டு வருவார்? ஒரு பேட்டியில் அவர் சொல்லுவார். இந்த பேட்டி நீங்க கண்டிப்பா சவுண்ட் போட முடியுமா? சவுண்ட் போட்டுருக்கா? அதில் அவர் சொல்லுவார், போடுங்க, பைக் போடு. இந்த டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதா? அவன் சாஃப்டா இருக்கானா இல்லையா? சாஃப்டா இருக்கானே, அவன் பேச்சே ரொம்ப சாஃப்ட் தான். போடலாம். இஸ்ரேலுக்கு சமாதானம் உண்டாகணும் என்று சொல்லி நெகோசியேஷன் பண்ணணும். இஸ்ரேல் சமாதானம் வரணும்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாலஸ்தீன் பீப்புளும் வாழணும், அவங்க சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
then people will again find ways to blame. ஆரம்பத்தில் போட்டு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னோம். ஸ்டார்டிங்ல ஆபிரகாம் அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததி ஒரு ஆமென் சொல்லுவார். ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும். அவருடைய திட்டம் என்ன? ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? முதலாவது யூதர்கள், இரண்டாவது இஸ்லாமியர்கள், மூன்றாவது கிறிஸ்தவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்றா சேரணும். இவங்க சண்டை போடக்கூடாது. இவங்க எல்லாரும் must be one accord in one mind. They all must be one. அவருடைய நோக்கம் என்ன? இந்த ஆபிரகாம் பிள்ளைகள் சண்டை போடக்கூடாது. அதுதான் இப்போ நடந்தது. டொனால்ட் ட்ரம்ப் செய்யல, இவன் தான் நெகோசியேஷன் பண்றான். யாருகிட்ட? ஈடனிஸ்ட் இஸ்லாமிய ஜனங்கள்கிட்ட, மிடில் இருக்கிற இஸ்லாமியர்கள்ட்ட அவர் நெகோசியேட் பண்றாரு. என்ன நெகோசியேட் பண்றாரு? நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கணும். இது யார் செய்வா? வரப்போகிற அந்தி கிறிஸ்து செய்வான். அந்தி கிறிஸ்து தான் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணா இணைக்கணும். எல்லா நாடுகள், every country must be together, everybody must be, எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் என்றுதான் அந்தி கிறிஸ்துடைய சிந்தனை, யோசனை. நீங்க பாருங்க, சண்டை போடக்கூடாது, உலகத்துல சமாதானம் வரணும். அப்ப கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்க்கணும்னா ஒரு மதத்தை கொண்டு வருவோம். என்ன கொண்டு வருவோம்? சொல்ல, என்ன கொண்டு வருவோம்? ரசிகமா என்ன கொண்டு வருவோம்? ஒரு மதத்தை கொண்டு வருவோம். ஒரு மதத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சமாதானம் கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, திரும்ப சொல்றேன், இல்ல சரி பாருங்க. இவன் என்ன பண்ணுவாரா? இவன் எல்லாருக்கும் சமாதானம் கொண்டு வருவான். இவன் ஒரு பொலிட்டிஷியன் அல்ல, ஆன்டிகிரைஸ்ட் ஒரு பொலிட்டிஷியன் அல்ல, இவனும் ஒரு பொலிட்டிஷியன் அல்ல, இவன் ஒரு பிசினஸ்மேன், இவன் ஒரு பொலிட்டிஷியன் அல்ல. ஆனால் பொலிட்டிக்கே இல்லாம இவன் கெட் பவர் without the politics. Politics ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அவனுக்கு ஒரு பலன் வரும். அவனுக்கு சாதகமாக எல்லாரும் மாறுவார்கள், எல்லாரும் மாறுவார்கள், எல்லாரும் அவனுக்கு சாதகமாக இருப்பார்கள், எல்லாரும் அவனை நோக்கி தேடுவாங்க. இவன் தான் சமாதானம் செய்யறான், இவன் தான் பேசுறான், இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவனுக்கு சாதகமாக இருப்பார்கள். அப்பதான் என்ன நடக்கும்? இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார்கள். They will build the temple of God. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவார்கள். மூன்றாம் ஆலயத்தை எல்லாரும் சமாதான ஆலயத்தை கட்டும்போது அந்த நேரத்தில் இவன் போய் அந்த இடத்துல உட்காரு, சமாதானமாய் போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து உலகத்தை அவன் ஆளுகை செய்ய பார்ப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து வந்து விட்டான். அந்தி கிறிஸ்துடைய ஆவி வந்து விட்டது. அந்தி கிறிஸ்து மையாகவே வந்து விட்டான். இவன் செய்வதன் அந்தி கிறிஸ்து நான் சொல்ல மாட்டேன், அவன் செய்வதை பார்த்தால் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை இவன் உண்மையாகவே அந்தி கிறிஸ்துவா இருந்தால் நம் கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the end time. திருச்சபை இனிமேல் அமைதியாக இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடி ஆக வேண்டும். வாலிபர்கள் மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். திருச்சபைகள் ஆண்டவரை அதிகமாக தேடி ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களா, சொல்லலாமே இல்லையா? பிரசங்கமே ஆரம்பிச்சு பரவாயில்லை. சரி, கர்த்தர் நல்லவர், எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறவங்க இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க யோசனையில் இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க சிந்தனையில் இருக்க முடியாது. நீங்க செய்தி பார்க்காம இருக்கலாம், நீங்க கண்டதெல்லாம் பார்க்கறீங்க, டிக்டாக் கண்ட காரியத்தை பார்க்கறீங்க, கண்ட இதை பார்க்கறீங்க. ஆனா இதை மட்டும் சொல்லும்போது ஒரு கஷ்டமா இருக்கு. கவனிங்க, தெரிஞ்சுக்கங்க. பெருமையோட ஆபத்து வருகிறது. அந்த கிறிஸ்து வந்து விட்டான், அந்த ஆவைகள் வந்துருச்சு. அதுக்கு இடையில ஒரு எழுப்புதல் காலம் ஆண்டவர் சொன்னார். 2026-27 ஒரு எழுப்புதல் காலம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லு இன்னொரு காரியம். யாரை கொஷே என்று சொல்லப்படுகிறார்? யாரை கொஷே என்று சொல்லப்படுகிறார்? இவனுடைய பேருக்கு அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னவென்றால், அவன் அதாவது இஸ்லாமிய ஜனங்கள் ஒரு மேசியா வருவார்கள் எதிர்பார்க்கிறார். மேசியா வருவார் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்கு ஒரு மேசியா வருவார், காப்பாற்றுவார் என்று சொல்றது. இப்ப அவன் என்ன நம்புறான்? இந்த ஜெரட் கொஷினா மேசியா என்ன நம்புகிறான்? இப்ப
Nicholas calculation. அந்த கணக்கு போட்டு கொடுத்தறேன் உங்களுக்கு. ஜூஸ் கால்குலேஷன். ஜூஸ் கால்குலேஷனுடைய பேர் வைத்து ஒரு கால்குலேஷன் இருக்காங்க. There is a Jewish calculation. அந்த கால்குலேஷன் என்னவென்றால் And the calculation is இவருடைய பேர், his name, இவருடைய நாமம், his name அதாவது அந்தி கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்படுகிறது. is known as the Antichrist name. நீங்க அதை கணக்குப்படி நீங்கள் பார்க்கலாம். You can calculate it. அவனுடைய பேர் அந்தி கிறிஸ்துவுடைய பேருக்கு சமமாக இருக்கிறது. It's equal to the name of the Antichrist. அப்படி என்றால் நீங்கள் கூகுள்ல போயிட்டு ஹீப்ரு மீனிங் மெஸ்ஸியா அந்த கொஸ்டின் அப்படி போட்டீங்கன்னா அது 666 வரும். If you look at his name in Hebrew is equal to 666. 666 என்று கட்டாயம் வரும். And surely 666. அப்படி என்றால் இது அந்தி கிறிஸ்து என்ற யூதர்கள் நாம சொல்கிறோம். We said that this Antichrist. ஆனால் அவர்கள் அதை சொல்வது கிடையாது. But they don't claim it. நான் உங்களுக்கு ஆராதனை முடிந்த குரூப்ல நான் போராடிகள் பாருங்கள். I will share it after the service. நான் திரும்ப சொல்றேன். Let me tell you again. இவருடைய பேர் அந்தி கிறிஸ்து பேர் இருக்கிறது. That the Antichrist is here in this. யாரே என்றால் இறங்கி வந்தான் என்ற அர்த்தம். Cherubim came down. அவனுக்கு ஜெயர் என்றால் இறங்கி வந்தான் என்ற அர்த்தம். Cherubim came down. ஜெயர் குஷி என்று சொன்னால் Cherubim came down. இறங்கி வந்த அந்தி கிறிஸ்து என்ற அர்த்தம். Antichrist that came down. அப்படி அந்த பேர் அர்த்தம் இருக்கிறது. There is meaning in the name. நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ரொம்ப கவனமா நீங்க இருக்க வேண்டும். People of God, you need to be very careful. இன்னொரு சினிமா பார்த்துக்கிட்டு You still on the wrong. இந்த தீபாவளி வரப்போகுது நாளைக்கு. Tomorrow there is a Diwali. தீபாவளி நம்முடைய பண்டிகை அல்ல. It's not our festival. தீபாவளி நம்முடைய பண்டிகை அல்ல. It's not our festival. அந்நிய பண்டிகை. It is the Gentiles' festival. அந்நிய பண்டிகையை தேவனுடைய பிள்ளைகள் என்ஜாய் பண்ணக்கூடாது. People of God, you should not celebrate it. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for them. அவர்களுக்காக மன்றாட வேண்டும். You must intercede for them. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், People of God. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் Many Christians, many people of God, அந்நியர்களோடு கூட சேர்ந்து they join with the Gentiles. அந்நிய காரியத்தை நாம் செய்கிறோம். And you are doing the Gentiles thing. நம்மளே சாபத்தை தேடுகிறோம். And you are bringing curse to your life. இயேசு வரப்போகிறார். Jesus is coming soon. இன்னும் நீங்கள் வேறொன்றாக இருக்கக்கூடாது. You should not be the same anymore. இவ்வளவு காரியம் நான் சொல்லியும் After I said all this thing, நீங்கள் மனமாறவிட்டால் if you never repent, உங்கள் வீட்டை தேடி மரணம் வருகிறது. death is coming towards your home. அபாயம் வருகிறது. Danger is coming. ஆபத்து வருகிறது. Danger is coming. ஆனால் இன்றைக்கு நீங்கள் மனத்திரும்புங்கள் என்று சொன்னார். But if you repent today, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்னார். seek God today, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். God will do great things in your life. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் The only thing that you need to ரெண்டு do கைகளை மேலே உயர்த்திக் கொள்ளுங்கள். is to hold your hands. சொல்லுங்க, கர்த்தாவே, Say, God, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. let your will be done in my life. சொல்லுங்க, எல்லாரும் கண்டுபிடி சொல்லுங்க, கர்த்தாவே, உங்கள் சித்தம். Your will, ஆண்டவரே, உங்கள் சித்தம். your will, ஆண்டவரே, உங்கள் சித்தம். your will, ஆண்டவரே, உங்கள் சித்தம். your will என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. be done in my life. நிறைவேறுவதாக. Done in my life. சொல்லுங்க, உங்கள் சித்தம் மட்டுமே. Be your will alone. உங்கள் சித்தம் மட்டுமே. Your will alone. என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. Be done in my life. நடைபெறுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க, நடைபெறுவதாக. Let your will be done, Lord. Let your will be done, Lord. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே, உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. உங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். Anything else, ஆபத்திலிருந்து, it's a danger. நாசமோசத்திலிருந்து Terrorist, என்னை காப்பாற்றுங்கப்பா. protect me, Lord. என்னை காப்பாற்றுங்கப்பா. என்னை காப்பாற்றுங்கப்பா. உங்கள் சித்தம் மட்டுமே. உங்கள் சித்தம் மட்டுமே. என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஒரு ஆமென் சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவருடைய சித்தம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவ சித்தம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவனுடைய திட்டம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆண்டவர் நம்மை காப்பாற்றட்டும். தேவ தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. ஆண்டவர் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. மூன்று சித்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை குறித்து தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒன்று சாத்தானுடைய திட்டம். சாத்தானுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. Satan's plan should not ever prevail in your life. இரண்டாவது மனிதனுடைய சித்தம். Second is man's plan. மூன்றாவது தேவனுடைய சித்தம். Thirdly, God's desire. தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில்
is in our life. தேவ சித்தம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது Only when the will of God takes place, கர்த்தர் நம்மளை பல விஷயங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். God deliver us from many areas. சாத்தானுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. You should not surrender to the will of Satan. சாத்தானுடைய சித்தம் என்ன? What is the work of will of Satan? சாத்தானுடைய திட்டம் என்ன? What is the plan of Satan? ஆதியாகமம் Genesis 3ஆம் அதிகாரம் chapter 3. நல்ல கவனமா நீங்க கேட்கிற செய்தியை. சில தடைகளை பிசாசு கொண்டு வருவோம். அதை எதிர்த்து நின்று நீங்க செய்தியை கவனமா நீங்க கேட்கணும். யாரும் பார்த்து போக கூடாது. கையை உயர்த்தி நாம சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரசவ நேரத்துல தூக்கம் வரும், எல்லாம் வரும். நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப வேதனையோடு நான் ரெண்டு கொண்டு இருக்கிறேன். கடைசி காலம் ஜனங்கள் ஒன்றும் அறியாமல் இருக்கிறீங்க. சில பேர் இளம் கண்ணமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். சில வாலிபர்கள் கூப்பிட்டா யூத் மீட்டிங் கூப்பிட்டா வருதில்லை. சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு நீங்க அனுப்புறதில்லை. தாய் தகப்பனை எச்சரிக்கிறேன். காரணம் கடைசி நாட்கள் ஆண்டவர் ஒரு கணக்கு கேட்பார். எனக்கு யாரும் சண்டே ஸ்கூல் வரல, ஏதாவது ஒரு பிள்ளை வரணும்னு சொன்னாங்க. எந்த பிள்ளை சண்டே ஸ்கூல் வரல, ஏதோ ஒரு பிள்ளை வரல பேர சொன்னாங்க. பையனை யாரும் வரல. நீங்க டீச்சர் சொல்லுங்க, யாரு தெரியலையா? பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வரலையா? நிறைய பிள்ளைங்க அனுப்ப மாட்டேங்க. நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், யூத் மீட்டிங் அனுப்பணும். ஆமா, நீங்க யூத் மீட்டிங் சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க அனுப்புற வேலைக்கு பிள்ளைய கண்டி நானே சொல்லவா You send the children to Sunday school and also youth meeting. நான் யூத் மீட்டிங் போறேன்னு கேளுங்க பிள்ளைங்க. Ask them why they are not attending the youth நான் meeting. சொல்ல வர கடைசி பார்த்தா யூத் மீட்டிங் போல போய் அவளோட வரச்சு. And when someone comes to another youth வாலிப meeting, நாட்கள் அந்த டைம் சர்ச்சில் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியலடா. you do not spend time in church during your young age. லைஃப் லாங் வேஸ்ட் பண்ணிடுவேன். You have wasted your life. யூத் மீட்டிங் போ. You have to join the youth meeting. வசனத்தை கேளு. Listen the word of God. ஆமே மண்டபத்துல பார்த்தா பிள்ளை அனுப்புங்க. நான் யூத் மீட்டிங் போறேன். போ அப்படி அனுப்புங்க. ஒரு ஆமே சொல்லுங்க. ஆமே வரமாட்டேது. ஆமே வரமாட்டேது. ஏன்னா சில பேருக்கு வந்து நாளைக்கு கூட சேர மாட்டேன். நாளைக்கு பரலோகத்துல ஒரு அம்மா சொல்லிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. When is the lady say பாஸ்டர் இவங்க மட்டும் பரலோகம் வந்தாங்கன்னா நான் தங்கவே மாட்டேன் பாஸ்டர். that she will never go to heaven if someone goes there. அவங்க பரலோகத்துக்கு வந்து நீ தங்க மாட்டே, நீ எங்க போவ? You never go there, where will you go? எங்க சார் போவீங்க? ரெண்டே ஒண்ணா, ஒண்ணு மேல இல்லாட்டி கீழே. ஆமா, இங்கே பரலோகத்துக்கு யூத் மீட்டிங் போகல. அவன் வந்துட்டா இந்த மூச்சு அந்த நீங்க அந்த மூச்சு போகல. Why are you looking at people? அனுப்பு பிள்ளைகளை. Send your children. பிள்ளைகளை இப்பயே அனுப்புங்க. Send your children. பிள்ளைகளோட ஜெபம் தேவை, கூடவே தேவை. Your children need protection. வசனம் தேவை. They need the word of God. சும்மா வெளியோட பின்னால ஒரு புக்கில் உட்கார்ந்து வசனத்தை கேளு. This is the word. வசனம் குயிஸ் பைபிள் குயிஸ் வைங்க. There may be a Bible quiz. ஃபாதர்ஸ் மத்தியில பைபிள் குயிஸ் வைங்க. Fathers should have a Bible quiz. ஃபாதர்ஸ் மத்தியில பைபிள் ஸ்கூல்ல பைபிள் குயிஸ் வைங்க. Fathers should have Bible studies, Bible quiz. பாருங்க வசனம் தெரியல. You need to know the word of God. இயேசு எங்க பிறந்தாரு கேட்டேன். You ask when Jesus born. அவர் சொல்லிட்டு போறல பாஸ்டர். இயேசு எங்க பிறந்தாரு கேட்டேன். அவர் சொல்ல பாஸ்டர் எங்க பிறந்தாரு. And then you told me he didn't see Jesus and tell me. அப்படி சொல்றாங்க. இயேசு அம்மா யாருன்னு And I told Jesus' mother. அது 10 மரியாதை ஏதாவது ஒரு மரியாதை இருப்பாங்க. Actually, there's 10 Mary, one of the Mary. அப்ப வசனம் தெரியல. They don't know the word. எனக்கு பாஸ்டருக்கு வசனம் தெரியல. Today, now it's still the pastors don't know the ஒரு word. பிள்ளை சீக்காரியா இருந்துட்டே இருக்கு. சீக்காரி. And there's a sick girl. விளக்கினா சிக்கு. She's always sick. அந்த பிள்ளை கேட்ட உன் பேர் என்ன கேட்டேன். And I asked about your name. அந்த பிள்ளை சொல்லி மரியாதை. She said Mary. நான் சொன்ன மரியாதை என்ன அர்த்தம் தெரியுமா கேட்டேன். And I asked her, you must be your Mary. மரியாதை சீக்காரி அர்த்தம். Mary means a sick person. எத்தனை பேருக்கு தெரியும் மரியாதை சீக்காரி? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? மரியாதை அடிக்கடி சீக்கிரம் வருதுன்னு மரியாதை சீக்கிரம் வருவாங்க. ரெண்டாவது ரஃபான முரட்டான Rough person. அதுக்குள்ள ஒரு சொல்றது யாரும் அவங்க பேர் வச்சாங்க, பாஸ்டர் வச்சாங்க. எதனால வச்சாருன்னு கேட்டேன். இல்ல அவன் ஆண்டவருக்கு மரியாதை கிருபப்பட்டவருங்க. அவன் கிருபப்பட்டவர். அதை சீக்கிரம் வந்துருக்கேன். வா தலைவலி வைத்தவடி இடுப்போடி தலைவலி வைத்தவடி ஒரு அம்மா தலையில கை வச்சு ஜெபம் பண்ண பார்க்காம என் வயிற்றுல கை வைக்க சொல்லுவாங்க. எத்தனை மணி தான் வயிற்றுல நம்மளும் கை வச்சு ஜெபம் பண்றேன். நான் ஒரு ஊராலாம் கை வச்சு அதனால ஜெபம் பண்றேன். இல்ல நீ நேரா நான் நேரா வைக்க மாட்டேன்.
word. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். We need to be very careful. பிசாசு தந்திரமானவன், Satan is cunning. ரொம்ப தந்திரமானவன். He's very cunning. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்லுங்க. Genesis chapter 3. ஒரு சம்பவம் நடக்குது. Something took place. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிப்படியா சொல்றவங்கள விளங்குறாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். Genesis chapter 1. ஆண்டவர் இந்த பூமியை கட்டளை படைத்தார். God created the earth. ஆண்டவர் 1 26 27 28 1:27 to 28. ஆண்டவர் மனுஷனுக்கு ஆளுகை செய்வதற்கு தேவன் இந்த பூமியை கொடுத்தார். God gave man the power to dominate the earth. 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது In chapter 2, அவருக்கு 4 ஆசீர்வாத நதிகளை கற்றுக் கொடுத்தார். God gave him the 4 blessing river. அவன் எதை சொல்லுகிறானோ எல்லாம் நடந்தது. Whatever he said come to pass. அவன் இந்த பூமிக்கு கடவுள் என்று சொன்னால் அவன் மனிதனை வைத்திருந்தார். God made man the Lord of the earth. அவன் இந்த பூமியில எதை செய்தாலும் So whatever the Lord does on earth, மனிதனை வைத்துதான் கட்ட செய்வார். God do it through man. ஆண்டவர் நேரடியாக வரமாட்டார். Whatever come directly, அதிகாரம் மனிதன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. the authority was given to man. அது மனிதனுக்கு சகல அதிகாரம் கொடுத்தார். God gave all power to man. பிசாசு என்ன செய்வான்? What we say today, தேவனுடைய திட்டத்தை கெடுக்க வேண்டும் என்ற நம்முடைய யோசனை. he always wants to spoil or destroy God's plan. எப்பொழுதுமே அவனுடைய திட்டத்தை முறியடிக்கணும். He always wants to destroy God's plan. அவனுடைய சித்தம் செயல்படாமல் போகும். He wants God's plan. ஆகவே அவன் என்ன செய்யலாம்? So what he does, God, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் Genesis chapter 3, அவன் ஏவாளிடத்தில் வருகிறான். he came to Eve. ஏவாள் திருச்சபையை குறிக்கிறது. Eve speak about the church. சபைக்கு விரோதமாக சாத்தான் வருகிறான். Satan came against the church. அவன் வந்து என்ன செய்கிறான்? And what he did was, கேள்விகளை எழுப்புகிறான். they rise up quotients. கவனிக்க தேவ பிள்ளைகளே, Listen, people of God, சங்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். you have to listen carefully. பிசாசு எப்பொழுதுமே Satan always, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கேள்விகளை எழுப்புவான். he will rise up quotient against the will of God. ஆண்டவர் சொன்னாரா? Then the Lord says, இந்த அற்புதம் உண்மையா? is the miracle true? இந்த அதிசயம் உண்மையா? The wonders true? இந்த தீர்க்கதரிசனம் Is the உண்மையா? prophecy true? இது எல்லாம் பொய். Is all lie? நீ ஏன் நம்புகிற? What do you believe? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கேள்விகளை எழுப்புவான். You rise up quotients against the word of God. சமீபத்தில் ஒரு வாலிபனை பார்த்து கேட்டான். Recently, a young guy asked, என்ன முழங்கால் போட்டு ஜெபம் பண்றீங்க? why do you need a prayer? பைபிள் அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண சொல்லுதா? The Bible instructs you to do so. அந்த பக்கம் பைபிள் தெரியல, இந்த பக்கமும் பைபிள் தெரியல. Both of them have no Bible knowledge. அவன் கேட்டானா? And he asked, உண்மையிலே ஆண்டவர் பைபிள் இருக்கான்னு கேட்டான். is it true in the Bible? இல்லைடா, பைபிள்ல முழங்கால் போட்டு ஜெபம்னா இல்லடா. He said, no, there's none in the Bible. அதை கேட்டு இவனும் ஜெபிக்காமல் போய்விட்டான். And listening to him, the other guy is straight to pray. கேள்விகளை எழுப்புவான். Satan rise a quotient. அவன் தந்திரமானவன். Is cunning. அநேகர் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகிற காரணம் தெரியுமா? You know, the reason why people are scattered away from God's will, தேவனுடைய அற்புதத்துக்கு விரோதமான கேள்விகள், they rise a quotient against the miracle of God. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான கேள்விகள், Because they ask quotient against the plan or will of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கேள்விகள். They ask quotient against the word of God. இது இருக்கா? Is it true? இது உண்மையா? Is it true? இது சத்தியமா? Is it a fact? இது தீர்க்கதரிசனம் உண்மையா? Is the prophecy true? ஒரு காரியம் சொல்ல கேளுங்க. Let me tell you something. ஆண்டவர் சொல்லிட்டாரா? The Lord says, ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். for sure you will fulfill it. நான் சொல்ல வேண்டியதில்லை. Amen. இப்ப நான் உங்களை சொல்றேன். Let me tell you something. இயேசுவின் நாமத்தில் In the name of the Lord Jesus, அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். the mighty name of the Lord, எத்தனை பேர்கள் சந்திக்கப்படும்? all the listening from Father, ஆமென் வராதே. இயேசுவின் நாமத்தில் in the name of the Lord Jesus, எல்லாருடைய பலத்தேர்கள் சந்திக்கப்படுகிறார். from Father, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். from the righteous, இந்த ராத்திரிக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். there's a miracle for tonight. இன்னைக்கு 12 மணிக்குள் ஒரு அற்புதம் நடக்கும். There's a miracle. கர்த்தர் நிற்கப்பட்டு போதனை நடக்கும். You share. உன் ஜெபத்தை கேட்பார். Answer prayer. Answer prayer. இஸ்ரவேல் பண்ணுவார். உன்னை உயர்த்துவார். உன்னை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இவ்வளவு நீங்க ஆமென் சொல்றீங்க. உட்கார்ந்தே ஆமென் சொல்றீங்க. கை தூக்கி ஆமென் சொல்றீங்க. உட்கார்ந்து ஆமென் சொல்றீங்க. தூக்கிக்கிட்டே ஆமென் சொல்றீங்க. எப்பொழுதோ ஆமென் சொல்றீங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பின்னால சத்தமா எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தையை கேட்க நீங்க ஆமா அவர் சொல்ல சொன்னாங்க ஆமென் சொன்னேன். எங்க நடக்க போகுது? எப்படி நடக்க போகுது? சத்தம் காதுல வந்து பேசும். நடக்குமா? நீ ஆமென் சொல்லிட்டல. நடக்குமா? நீ ஆமென் சொல்லிட்டல. அற்புதம் நடக்குமா? உன்னால முடியுமா?
questions. அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புவாங்க. You ask a question. நீங்கள் சாப்பிட பார்த்து என்ன சொல்லணும்? What you should say to Satan? எனக்கு பின்னாடி சாத்தானை You சொல்லணும். should say, get behind Satan. நீங்கள் But you, வசனத்தை அறிந்தவர், those who know the word, வார்த்தை அறிந்தவர். those who know the word of God, ஐயோ ஒருவேளை இருக்குமோ இருக்காம யோசிக்க ஆரம்பிக்கலாம். the moment we begin to think about it, இன்னைக்கு சாத்தானுடைய சித்த ஒரு வாழ்க்கை நடக்குது என்றால் that is the moment where Satan began to walk in the life. தந்திரமே அதுதான். That is the tricks of the enemy. Question against the word of God. தேவன் வார்த்தைக்கு விரோதமாக ஒரு Question against the word of God. தேவன் வார்த்தைக்கு விரோதமாக Let me கேள்வி tell you clearly today in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை தெளிவாய் சொல்கிறேன். God said something, He will definitely happen. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றான்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அவர் சொல்லிட்டார்னா ஆண்டவர் கட்டாயம் செய்வார். God says something, you surely do it. உங்க மரமண்டைக்கு எல்லா தலையில கை வைங்க, எல்லா தலையில கை வைங்க, இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு ஞானம் உண்டாவதாக. இயேசுவின் எனக்கு ஞானம் உண்டாவதாக. I will never question against the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கேள்வி கேட்க மாட்டேன். I will never question. நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக Against the word of God. நான் கேள்விகள் கேட்க மாட்டேன். I will never question the word of God. கேள்விகள் கேட்க மாட்டேன். Never question. கேள்விகள் கேட்க மாட்டேன். I never question. உங்களுடைய நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சுகப்படுத்தினேன்னு சொன்னார்னா சுகம்தான். Still you is still you. ஆண்டவருக்கு அற்புதம் சொன்னார்னா அற்புதம் தான். God says miracle, there is miracle. ஆண்டவருக்கு அதிசயம் சொன்னார்னா அதிசயம் தான். Wonder the wonders. படிக்கிறது ஏசப்பா அவனை பார்த்து சொன்னார், அற்புதம் நடக்கும். To the miracle will take place. கேள்வி கேட்காத, ஒரு நிமிஷம் கேள்வி கேட்காத. Till the day with the question. கேட்காத. Don't question. ஒரு நிமிஷம் கேள்வி கேட்காத. Don't question. கேள்வி கேட்காத. பிள்ளை கொடுத்துட்டாரா? பிள்ளை இருக்கு, வைத்தல. வர்றோம், பிள்ளையை இயேசுவின் நாமத்தால். ஒரு ஆமாம் சொல்லுங்க பாருங்க. Amen. இந்த எப்போது கேள்வி வருகிறது என்றால், You know when the question rises, நீங்க இங்க ஜெபம் பண்ணி போவீங்க. you will pray and go, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எதிர்மாறாக வரும். and you will have a medical report which is opposite. அப்ப பிசாசு சொல்லுவாங்க, "ஐயா, And they say, ஐயா, ஐயா, ஐயா." look at it. அப்ப நீங்க யோசிப்பீங்க, Then you begin to think, இவரு போய் சொல்றாரா, உண்மையா? why is it சரி, true? சோனியா, ரெண்டு Is சொல்லுங்க. the prophecy true? ஏய், ஆண்டவர் கேள்வி கேட்காது. Good question, God. அது சாத்தானுக்கு கொடுக்கிற ஒரு வழி. That is the way that you're operating for Satan. So, சாத்தானுடைய முதல் சித்தம் என்னவென்றால், The first trick of Satan is question against the word of God. தேவ வார்த்தைக்கு விரோதமாய் கேள்விகளை கேட்பது. Question against the word of God. தேவ வார்த்தைக்கு விரோதமாக கேள்விகள் கேட்பது. Secondly, இரண்டாக the will of Satan சாத்தானின் திட்டம் against the plan of God. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்புவது. Against the will of God. தேவ சித்தத்துக்கு விரோதமாய் எழும்புவது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. தனி பிரசங்கம் ஓடுதா ஒரு சைடுல. சரி. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால், The trick of cunningness of Satan is முதலாவது firstly ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம். he will raise a motion against the Lord. இரண்டாவது Secondly தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுவான். he will act against the will of God. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1 வசனம். 2 Samuel 24:1. ஒரு பக்கம் திருப்பி கொள்ளுங்கள், இன்னொரு பக்கம் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனம். இது ரெண்டையும் வாசிங்க. ரெண்டு. 2 Chronicles. First Chronicles chapter 21 verse 1 and then 2 Samuel 24 verse 1. 2 Samuel 24 1 வாசிங்க. ஐயோ. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கப்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டார். தாவீது ஏவப்பட்டான். தாவீது என்னவானா? சொல்லுங்களேன். தாவீது என்னவானா? ஏவப்பட்டான். தாவீது என்னவானா? ஏவப்பட்டான். ஓகே, ரைட். அடுத்ததா தாவீது ஏவப்பட்டான். ரெண்டாவது அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களை நகரத்தில் நான் அறியும்படி நீ தாமுடன் பெயர் சொல்லலாம். யார் இவனை ஏவலாம்? இப்ப அதுல வாங்க. 1 நாளாகமம் First Chronicles chapter 21 verse 1 வாசிங்க. யார் ஏவலாம்? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி யார் ஏவலாம்? சொல்லுங்க, யார் ஏவலாம்?
ask question. இரண்டாவது தேவ திட்டத்துக்கு விரோதமா செயல்படுவான். Secondly, he will move against the will of God. இதை ஆண்டவரை ஆராதிக்கிறவன். David is a worshiper. தேவனை துதிக்கிறவன். He praises God. அவன் ஆண்டவரை கேட்காம எதையும் செய்ய மாட்டான். Whenever you anything you are asking the Lord. நீங்கள் 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது When you read in 1 Samuel 30, 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 Samuel 30, 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1 Samuel 27, அவன் எதை செய்தான்? whatever did he did, ஆண்டவரை கேட்டு say, செய்வான். according to the Lord, he asked the Lord, ஆண்டவரை போகலாமா? what shall I go? ஆண்டவரை செய்யலாமா? Can I do it? யுத்தத்துக்கு போகலாமா? Can I go for war? என்ன சவுலுக்கு காட்டி கொடுப்பாங்களா? Oh Lord, will these threaten me stop? எல்லாருக்கும் ஆண்டவரை கேட்டு செய்வான். Ask God. ஆனா என்ன நடந்தது? Look what happened, because இந்த இடத்துல in this place, சாத்தான் ஏவுகிறான். Satan is stirring him up. இன்னைக்கு அநேக இருதயத்தை சாத்தான் ஏவி வச்சிருக்கான். In many people's hearts, Satan has moved. எத்தனையோ பேர் இன்னைக்கு சாத்தானால் ஏவப்பட்டிருக்கிறீங்க. Many people have been moved by Satan. சாத்தான் ஏவலாம், தேவ சித்தத்துக்கு விரோதமா ஏவலாம். It's against the will of God. ஐயோ நீ ஏன் இந்த நேரத்துல கூட்டத்தை எல்லாம் Facebookல போடாத. Oh, you don't post this meeting. ஐயோ நீ ஸ்டேட்டஸ்ல போடாத. Put status. யாராவது உன்னை கேட்பாங்க. People will ask you, நீ அங்க போறியா? are you going there? ஐயோ அது அப்படி இப்படி. Oh, this is there. எப்போதுமே ரிவைவலுக்கு விரோதமா சாத்தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். Satan is always against the revival. ஐயா ஏன் பயப்படுற? கூட்டத்தை பத்தி நீ ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க. Why are you afraid to share about the meeting in your status? Facebookல போடுறீங்க ஏன் பயப்படுற? Why are you afraid to share it? நான் சும்மா ஒரு தரம் குறைந்த சபை கிடையாது. இது வசனத்தினால வளர்ந்த ஒரு சபை. Hallelujah. Land of Judah is a church that based on the word of God. ஒரு ஆர்வம் உனக்கு தெரியும். You don't know the goodness of the church. சரி என்ன கடந்த வெளியில முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க. The last one I understand is it. அவர் அங்கிருந்து ஃப்ளைட் ஏறி வரும்போது ஆண்டவர் கேட்டாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. Even before he flew out to Malaysia, people called and asked, சிங்கமாகிட்ட போறேன்னு சொன்னாங்க. is that going past the singer? உடனே லயனம் ஜூதா கேட்டாங்க. And when he asked the Lion of Judah, ஆனா முழுவதும் லயனம் ஜூதா எழுப்புறத பார்த்துக்கிட்டு and all of the world people expected revival from Lion of Judah. உள்ள இருக்கிறது புரியாது. But people inside have no knowledge. உள்ள இருக்கிற அறிவு They don't have the knowledge. சொல்றான். Satan is stirring you up. போகாதே. Don't go. வேண்டாம். No. செட்டஸ்ல போகாதே. Don't put your status. சும்மிங்கில கலந்துடாதே. Join soon. ரொம்ப பரிசுத்தமாயிரு. You're too holy. உன்னை ரொம்ப கேள்விப்பாங்க. They question you. ஆனா வெச்சஸ்ட் யுனைட்டட் பத்தி போட முடியுமா? But you can post about MU. லிவர்பூல் வந்து போட முடியாது. Liverpool. அந்த கருவா ஸ்டேட்டஸ்ல போட முடியும். You put everything in the status. எழுப்புதல் கூட்டத்தை போட்டு 4 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தா ஒரு சந்தோஷம் தானே? You can enjoy them and 4 people see your status in God. அந்த கீழே ஒரு பகவனை சேர்க்கப்படுங்க. And you can have a crown in the heaven. ஆக என்ன சொல்லுங்க? நான் செய்யாது. ஏன் நீ வெட்கப்படுற? Why are you be ashamed? இந்த சபையில உனக்காக ஜெபம் பண்ணுது. Isn't the church that pray for you? இந்த சபை உனக்காக முழங்கால் போடுது. The church kneel for you? இந்த சபை உனக்காக பரிந்து பேசுது. The church interceding for you? சாத்தானுடைய தந்துதான். There's the tricks of Satan. நான் எப்போதும் சொல்லுவேன் சர்ச்சில். I always tell in the church. கணக்கு பண்ணாதீங்க. சில பேர் புத்தி கணக்கு பண்ணுவாங்க. Some people used to calculate. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் Oh, how many people are இருக்காங்க? there? How many chairs are there? நான் தரிசனத்துல பேசுறேன். 5000 பேர் இருக்காங்க. In the vision is 5,000 people. தரிசனம் இல்லை ரகமே சொல்றாங்க. One thing I learned from Pastor Paul Patia. Pastor Paul can get it in the country one day. நான் நீங்க போறாங்க சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். And we went to Pastor Paul's church. Actually 5000 பேர் இருக்காங்க. There were no 50,000 people. ஒரு 35000 பேர் 5000 பேர் இருப்பாங்க. Almost the 35,000 பேர் இருப்பாங்க. around 30,000 people. ஆனா அவங்க விஷன் But their vision. தரிசனத்துல சொல்றாங்க. And they're speaking in vision. 5000 பேர் 500 பேர் இருக்கும்போது 5000 பேர் சொல்றாங்க. They went into 500, they said 5,000. 5000 பேர் இருக்கும்போது 50000 பேர் சொல்றாங்க. And then 5,000, they said 50,000. என்னால சொல்ல And they declare and confess. இது உண்மையிலே 50000 பேர் நெருங்கிட்டாங்க. They're not there, almost 50,000 ஏன்னா people. வாய்
கணக்கு பண்ணு. Go, you go and count the people. தாவீது என்ன செய்யலாம்? ஆண்டவரை கேட்கவே இல்லை. David didn't ask God. ஏய் ரக்கபார். Oh, you go and count. சரி, இப்ப லாஜிக்கா பேசுவோமே. Let me just be logical. கணக்கு பண்ணது தப்பா ரைட்டா? Is it right or wrong to calculate? எத்தனை பேர் வராங்க கணக்கு பண்றது ரைட்டா Is தப்பா? it right or wrong to calculate? ஒரு கணக்கு வச்சிருக்கிறது சரியா இல்லையா? ஒரு கணக்கு வச்சிருக்கிறது சரியா இல்லையா? Is it right or wrong? ஹலோ, ஒரு கணக்கு வச்சிருக்கிறது சரியா இல்லையா? சரியா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு கணக்கு வச்சிருக்கிறது சரியா இல்லையா? Should we add? சொல்லல. நம்ம பார்வைக்கு அது சரி. In our sight, in our concept of perception is right. தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? But in God's view, நீங்க என்ன கணக்கு பண்ற? why are you counting? ஏன்னா நீ உண்மையில இருக்கும்போது யார் நடத்துனா? Because when you were nothing, only you. உண்மையில இருக்கும்போது கணக்கு பண்ணியா? Did you count when you had nothing? நீ தனியா இருக்கும்போது கணக்கு பண்ணியா? You were more than you count. அப்பலாம் கணக்கு பண்ண இப்போ உடனே கணக்கு பண்ற. Why are you counting now? அப்பனா உனக்கு யாரை நம்பிக்கல? Because you don't believe you. உனக்கு யாரை நம்பிக்கல? You don't believe the Lord. புரியுதா உனக்கு? You understand? கணக்கு பண்ணி யோசிச்சு இருக்கீங்க. You're counting and thinking about it. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் மட்டும் உன்னை நடத்தினார், இனியும் உன்னை நடத்த Hallelujah. He said the Lord lifted his voice and able to reach you continuously. ஏய் தாவீதே, Hey, David. தாவீது, David. தாவீது. David. ரெண்டும் சேர்த்து ஒரு காலம் சொல்ல மாட்டோம். ஆண்டாவீது, இதுவா இருக்கலாம். ரெண்டு பேரும் கர்த்தர் சொல்றாரு, இவ்வளோ நாள் கர்த்தர் தான் நடத்தினாரு. God is the one who reached you this far. இவ்வளோ நாள் கர்த்தர் தான் சொல்லுவாங்க. God is the one who provided this far. கர்த்தர் தான் கிருபையா வந்தார். God is the one who has graced you this far. ஏன் சாத்தான் பேச்சை கேட்டு நீ கணக்கு பண்ண? Why are you listening to Satan and why are you calculating? Satan is telling you. அதனால என்ன நடந்துச்சு? And what happened? ஆண்டவர் மூணு சாய்ஸ் கொடுத்தார். God gave you three choices. என்ன சாய்ஸ் தெரியுமா? You know what is it? 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When you read verse 30, 2 சாமுவேல் 24:13 2 Samuel 24:30. ஆமா ஒரு வரியை நீங்க வசனம் கேட்டீங்கன்னா அவரோட பெரிய மழை பெய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கை வகையை எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 2 சாமுவேல் 24:13 வாசிங்க. அப்படியே தாவீதின் இடத்தில் வந்து அவரை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர்ந்து நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? ஒண்ணே 3 காரியம் பேசுறார். பஞ்சம் வரணுமா கேக்குறார். God is asking, do you want famine? இல்ல எதிரிக்கு 3 மாசம் ஒப்பு கொடுத்துருவா. Or you want me to surrender your enemy for 3 months? இல்ல 3 நாள் கொள்ளை வாரை அனுப்புவா. Or shall I stand and plan all this? இந்த 3 மாதத்துக்கு அர்த்தம் இருக்கிறார். There is reading for 3 months. பஞ்சம் என்று சொன்ன வறுமை குறிக்கிறார். Famine speak about Financial problem. financial problem, poverty, இரண்டாவது அடிமைத்தனம். slavery, அடிமைத்தனம். slavery, பாவத்தின் அடிமை. slavery to sin. மூன்றாவது Thirdly, வாதை. அப்ப ஏதாவது ஒரு வாதை நம்ம வீட்டை தாக்கிலே இருக்கும். with some disease will always affect the ஏன் family. இன்னைக்கு ஒரு வாதை தாக்குது? Why is it that there is disease in your family? ஏன் உன் வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது? Why is famine in your family? ஏன் உன் வாழ்க்கையில யோசிக்க முடியாத சூழ்நிலை நடக்கிறது? Why are you facing the situation you can't imagine? காரணம் என்றால் The reason is சாத்தான் ஏதோ ஏவனான் நீ அதை கேட்ட. you're listening to Satan. சாத்தானுக்கு சரி கொடுத்துட்ட. You listen to Satan. தந்திரமானவன். He's cunning. அவன் ஏவி விடுவான் நல்லா. He will stir you up. சில பேர் நம்மளை ஏவி விடுறாங்க. Some people stir you up. அப்படி சொல்ல மாட்டீங்களா? அது பார்த்தீங்களா தந்திரம் சாத்தான மோசமா ஏவி விடுவோம். Some people can speak even more better than Satan. சும்மா Go and ask, don't keep quiet. அவரை கேளு. Go and ask question. கேளு. Go and ask. சும்மா இருக்காது. Don't keep quiet. சும்மா இருக்காது. Don't keep quiet. அமைதியா இருக்காது. Don't sit and எழுந்திரு சாமி. rise. கேள்வி இது செய் அது Do this, do that. ஏவி விட்டு இது உட்காருது. People just stir you up and you keep quiet. கேட்டு செயல்படுறது முட்டாள். Those who listen to them, they are fool. ஆமென். சரி நம்ம ஏவி விட்டு அது நல்ல பழம் உட்காந்துரும். Some people will just move you and then they will keep quiet. ஆனா அந்த பேயை கேட்டு இந்த பேய் செயல்படுது. But listening to the demon, these people will move. கஷ்டம் யார் கூத்தா? At the end, who will be in trouble? யார் கூத்தா? ஏவி விட்டு கூத்தா.
ஏவப்பட்டிருந்தா the one that has moved. செயல்படும். சாத்தார் ரொம்ப தந்திரமானது. Satan is cunning. சாத்தாருடைய சித்தம் ரெண்டு தான். That is the true way of Satan. ஒன்று against the word of God. தேவ வார்த்தைக்கு விரோதமாக தேவனுடைய செயல்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை கேள்வி question the word of they God. question the word of God. கேள்விக்கு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். Don't question God. இரண்டாவது Secondly, ஏறி விடுவான். he will move to stir you. அது என்ன நடந்தது? Whatever. அவன் ஏன் விட்டான 15ஆம் வசனம் சொல்கிறது. Verse 15 says, 70,000 பேர் மரித்து போனார். 70,000 people died ஒரே நாள் in one day. 70,000 பேர் மரித்து போனார். 70,000 people, men died. தேவையா? Is it necessary? தேவையா? Is it necessary? அவனே ஒன்று சொல்றேன். Let me tell இந்த you. காலையில் வந்து தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சீக்கிரம் வர போறார். Jesus Christ is coming soon. யாராவது ஏறி விட்டு சர்ச்சுக்கு போகிறான்னு சொன்னாங்க அந்த சாத்தான். If someone says don't go to church, it's Satan. சாத்தான் ஏறி விடுவான். செல்வனுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, Sometimes Satan will say don't ஆராதனைக்கு போகாத, துதிக்க போகாத, ஜெபம் பண்ண போகாத, go to church, don't go to service, don't go to prayer. இன்னைக்கு தூங்கு. Sleep. அப்படி சொல்லுவான். சாத்தான் சொல்லுவோம். Satan will say that. கவனம், Careful. இயேசு சீக்கிரம் வர போகிறார். He's coming soon. இயேசு சீக்கிரம் வர போகிறார். He's coming soon. இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is coming soon. இரண்டாவது Secondly, மனுஷ சித்தம். the will of man, of flesh, மனுஷனால் செயல்படுகிற திட்டங்கள். the plan of man. கவனிக்க என்னாகும்? Numbers 24ஆம் அதிகாரம் 24. 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையத்தில் இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து தேவனின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரத்தை இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இது. It's a well known in this place. வெளியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாலாமும் பிள்ளையாம் திட்டமிட்டு செயல்படுகிறார். When Balaam was coming against the Israelites, அவன் பேயோர் மகன் என்று வேறு நமக்கு சொல்கிறது. and he says that he is the son of the பேயோர் என்றால் அவன் யார்? ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் Genesis 36, 31 32 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். 32, 30. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 31 32 அவன் ஏகோமியாவுடைய குமாரனாய் காணப்படுகிறான். Son of the Edomites, கவனிக்க listen, இவன் பயங்கரமாக அவனுடைய சுயசித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக for his will to be fulfilled, இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்பதற்காக for Israelites to destroy. அவன் பல திட்டங்களை அவன் செய்கிறான். He tried many things. இவன் சாதாரணவன் அல்ல. He's not an ordinary person. 22ஆம் அதிகாரம் 47 வசனத்தை வாசித்து பாருங்க. 22 to 45. என்னாகும் 22 47 சித்தக்கண 22 8 சாரி 22 8 5 வாசிக்கும்போது 5 22 5 அவன் பெயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து அவன் பேயோரின் குமாரனாக 22 5 அவன் பேயோரின் குமாரனாக பிலேயாமை அழைத்து தன் சந்ததியாருடைய தேசத்தில் நன்மையே உள்ள பெற்றோருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி அவன் பேயோரின் குமாரன் ஏலோமின் ராஜாவுடைய குமாரனாய் காணப்படுகிறார். ஒன்று. இரண்டாவது அவன் தேவனை அறிந்தவன். 8ஆம் வசனம் வாசிங்க. 8 அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். அப்படின்னா தேவனை அறிந்தவன். ஒரு ஆமென் சொல்லுவார். 20ஆம் வசனத்தை வாசி. 20 இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தார். இரவிலே தேவன் அவனிடத்தில் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நல்லா கவனிங்க. முதலாவது Firstly, அவன் ஒரு அந்நியன். he's a Gentile, ஆனாலும் but அவன் தேவனை அறிந்தவன். he knew God. மூணாவது Thirdly, தேவன் அறிந்திருக்கிறார். God knows him. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows him. ஆனா பாருங்க But yet, look at him. அவனுடைய சித்தமுடைய திட்டம் என்னன்னா His plan was அவனுக்கு பெரிய கிருடி என்ன சொல்றது
வைங்க. தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச வார்த்தை கிரீன்ல அரைச்சா அது சுத்தமான தமிழ்னு சொல்லுங்க. என்னது சொல்லுங்க தமிழ்ல அலையறவர் எனக்கு தெரியல என்ன அலையறன்னு சொல்லுவோம். இட்ஸ் a greedy person இங்கிலீஷ்ல என்னது பேராஸ் ஏதோ ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இட்ஸ் greedy fellow He's greedy. ரொம்ப அலைஞ்சி கிரீடியா இருக்கான். Because he's very greedy. அவன் எப்படியாவது அவனுடைய காரியங்களை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். He wants to fulfill his desire. Human being is always greedy. மனுஷர்கள் எப்போதும் greedy இருப்பார்கள். They always want to fulfill the desire. அவர்கள் சுய ஆசையை நிறைவேற்றுகிறார்கள். யூதா புஸ்தகம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதா 11 வாசிப்பாங்க. சீக்கிரம் டைமஸ் யூதா 11 வாசிச்சு யூதா ஒரே அதிகாரம் 11 ஜூன் யூதா ஒரே அதிகாரம் 11 இவர்களுக்கு ஐயோ இவர்களுக்கு ஐயோ இவர்கள் தாயினுடைய வழியில் நடந்து இவர்கள் தாயினுடைய வழிகளை நடந்து பிழையம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி பிழையம் கூலிக்காக செய்த விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பிழையமுடைய வஞ்சனைக்குள்ளே கெட்டு போனார்கள். ஏன் பிழையமுடைய வஞ்சனை காரணமாக இஸ் a greedy person. He's a greedy person. தந்திரமா செயல்படுவான். He works cunningly. சாத்தானுடைய சித்தம் என்னன்னா தேவனை கேள்வி கேட்கணும். See, Satan wants you to ask a question ரெண்டாவது ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமா செயல்படுவான். and work against the will of God. மனுஷனுடைய சித்தம் என்னன்னா Man இஸ் a greedy. is always greedy. greedy நம்ம அவங்களுக்கு greedy தான். இஸ் always greedy. He like the greedy for everything. கண்டதெல்லாம் ஆசை, பார்க்கறதெல்லாம் ஆசை, ஆசை 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 பேராசை ஆசை போன காலம் எப்படி தெரியும்? Always greedy for and many things. அது முடிவு மோசமா. And the end is horrible. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. Numbers 21:8. அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லுகிறது. And all this is envy. மனுஷனுடைய வழி அதிக ஆசை, அதிக பேராசை. கர்த்தர் கொடுக்கிறது வாங்கி சந்தோஷமா இருக்கணும். ஒரு ஆக சொல்ல பாருங்க. அதிக ஆசை வரக்கூடாது. வாசி வாசி 31 அவர்களை கொண்டு போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாய் ஏவி நேக்கேம் சூர் மூர் ரேபா என்பவர்களையும் கொண்டு போட்டார்கள். தேவனின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். எதில் கொண்டு போட்டார்கள்? பட்டயத்தில் அவர் செத்து போகிறார். மனுஷனுடைய சுய ஆசை அவனை பட்டயத்தினால் சாகடிக்கும். Man's desire will always cause him to target Saul. நீங்கள் எப்போதுமே கவனமாக இருக்கணும். You always need to be careful. சாத்தானுடைய சுயம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. You should not have the Satan's planning a lie. மனுஷனுடைய திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில You should வரக்கூடாது. not have man's planning a lie. தேவனுடைய திட்டம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வரணும். God's plan should prevail over you. அதுதான் இயேசு ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை அழகாய் சொல்லிக் கொடுத்தார். That's why when Jesus said, உம்முடைய ராஜ்யம் வருகிறதா? "Let the kingdom come." உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது, பூமியிலும் செய்யப்படுகிறது. Will be done as it is in heaven. Because the will of God is perfect. தேவனுடைய சித்தமானதான தூய்மையானது. அது நிறைவானதா இருக்கிறது. It is perfect. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வசனம் எழுதுங்க. ரோமர் 12:2. Romans 12:2. ரோமர் 12:2. 12:2. 12:2 தேவனுடைய சித்தமே நமக்கு நிறைவானதா இருக்கிறது. The will of the Lord is perfect in our life. அப்படியே ஒரு கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? The will of God is perfection. தேவனுடைய சித்தம் நிறைவானது. What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians 2:13. தேவ பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை செய்கிறது. The will of God does goodness to the people of God. தேவனுடைய திட்டம் என்ன? What is the will of God? யாராவது 15:26. Exodus 15:36. தேவ பிள்ளைகள் சுகத்தோடு வாழ்வது. The people of God will live in health and wealth. தேவனுடைய திட்டம் என்ன? What is the will of God? 3 யோவான் 2 சொல்கிறது. The third John ஒரு ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. so we live and rejoice prosperously. The will of God சித்தமானது. is perfection. நிறைவானது. The will of God தேவ சித்தமானது. is a good
அது மட்டும் The will of God அது alone. மட்டும் Only the will of அது God. மட்டும் Only the will of என் God. வாழ்க்கையில் நடைபெறுவதா That will take place in my life. என் வாழ்க்கையில் நடைபெறுவதா In my life. என் வாழ்க்கையில் நடைபெறுவதா In my life. என் வாழ்க்கையில் நடைபெறுவதா In my life. சாத்தானுடைய துன்பங்கள் என் வாழ்க்கையில் வரக்கூடாது Satan's connection never near me. எந்த மனுஷனுடைய துன்பங்கள் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது Connection never near me. தேவ சித்தம் மட்டும் The will of God alone. தேவ சித்தம் The will of God alone. என் வாழ்க்கையில் நடைபெறுவதா Let it be prospered in my life. நான் சொல்றேன் Let me prophesy. காலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது In the morning when I was praying, நான் உண்மையாக the சொல்றேன் Spirit of God told me, அண்ணா தேவ பிள்ளைகளே அண்ணா தேவ பிள்ளைகளே "Dear people of God, இந்த தேசத்தில் பெரிய அதிர்வு வரப்போகிறது there's going to be a great shake in this nation. A great shake யோசிக்க முடியாத அதிர்வு that you cannot think. தேசம் முழுவதும் மரண ஆவி There's going to be a death spirit over the nation. And it's going to move terribly. God, என்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே the wings of my children, என்னுடைய திட்டம் மட்டும் நடக்கும் only my will will prosper. சாத்தான் திட்டம் என்பது நடக்காது Satan's plan will never near me. மனுஷன் திட்டம் என்பது நடக்காது Man's plan will never near us. கர்த்தராகியவன் The Lord God, என்னுடைய கர்த்தராகியவன் Lord God, பிள்ளைகளை பாதுகாப்பேன் will protect your children. பிள்ளைகளை பாதுகாப்பேன் Will protect your children. தீவிரித்து வருகிறது தீவிரித்து வருகிறது தீவிரமாக வருகிறது It's coming seriously. இயேசுவின் நாமத்தில் கண்டு சொல்கிறார் The Lord said in the name of Jesus. பயங்கர காத்து தீவிரித்து வருகிறது ஒரு பயங்கர காத்து தீவிரித்து வருகிறது Something is coming against you. கர்த்தாவே அபிஷேகம் பண்ணுங்க என்னோட கவியை ஆவியானவர் சொல்றாரு பயங்கரமான ஒரு தீவிரமான காத்து வருகிறது பயங்கரமான ஒரு அதிர்வு வருகிறது ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்டு பாதுகாக்க போகிறார் தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு வரப்போகிறது நீங்கள் எதிர்கொண்டு பயப்படாதீர்கள் தேவ திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்படாதே அச்சப்படாதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஹalleluya விழிச்சது Awake, விழிச்சது awake, விழிச்சது விழிச்சது awake, விழிச்சது awake, சபை விழிச்சது awake, church. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் Jesus is coming soon. இடிக்கான் சொல்லாது It's not going to delay. இடிக்கான் It's சொல்லாது not going to delay. ஒரு 2 3 4 வருஷமா இருக்கலாம் It may be 2 years, 3 years old. நாளைக்கு கூட இருக்கலாம் It can be tomorrow. நீங்க சபை விட்டு போகும்போது கூட It இருக்கலாம் can be when you leave the church. நீங்கள் சுமந்து விட்டார் Say, Antichrist is already in the earth. இந்த உட்கார்ல It never sat in the throne. உட்கார்ந்து ரொம்ப நேரம் படிக்கிறார் It never take much time. 28 டொனால்ட் ட்ரம்புடைய காலம் முடிகிறது 2028 is time is over. அதுக்குள்ள இது எல்லாம் நடக்கும் And before that everything is நான் உங்களுக்கு ready. சொன்னேன் I told you. அவருடைய பேர்ல இருந்த அர்த்தத்தை சொன்னேன் I told you the meaning of his name. அந்த அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீர்கள் You'll be amazed when you look at the meaning. அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியப்பட கிளியரா மேல இருக்கிறது அந்த அர்த்தத்தை பாருங்கள் அவனுடைய பேரே அந்திகிறிஸ்து தான் இவன் பிறக்கிறது என்பதாக அவன் பேர் போடப்பட்டது இவன் பிறக்கிறது என்பதாகவே யோசியா ராஜா பிறக்கிறது என்பதாகவே As before Joshua was born. அவனை குறித்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது This is written about him. ஆண்டவர் பொய் உரையாத தேவன் No one never died. எப்ப வருவான்னு இயேசு சொல்லல Jesus never said when he will come. காலத்துல நேரங்களில் கர்த்தர் அறியத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு But கொடுத்திருக்கிறார் God has given us the wisdom to understand the time and the அவை season. இயேசு வரப்போகிறது Jesus is coming soon. எழுப்புதல் சீக்கிரமா நடக்க போகிறது Revival is taking place. இன்னும் நம்ம அந்தமா இருக்க முடியாது It cannot be done. இன்னும் ஏனோ தரமாய் நம்ம இருக்க முடியாது It cannot be reluctant. இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் ஏனோ தரமாய் வாழ முடியாது God cannot live his ordinary life. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் Jesus is coming. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் Jesus is coming. பிசாசுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படக்கூடாது You should not allow Satan to சாத்தா கேள்விகளை எழுப்புவான் Satan will write a கேள்வி question. கேட்காத Don't question God. கர்த்தரை சந்தேகப்படாத Don't doubt God. ஆண்டவர் சந்தேகப்படாத Don't doubt God. அவருடைய கிரியை சந்தேகப்படாத Don't doubt the work of ஆண்டவர் God. சொல்லிட்டா செய்வார் If God says he will do. ஆண்டவர் சொல்லிட்டா செய்வார் The Lord says he will do. கர்த்தர் சொல்லிட்டா செய்வார் The Lord says he will இந்த perform. வார்த்தை இருக்கவங்க இரு Where I stay in the இந்த place. வசனம் இருக்கவங்க இரு Where the name of God is stay இந்த there. அபிஷேகம் இருக்கவங்க Where இரு the stay இந்த there. கண்டிப்பு இருக்கவங்க இரு Where there is chastening. நான் உங்களை கண்டிக்கிறேன் I'm chastening you. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கிறேன் I'm warning you. சோம்பேறியா தூங்கி கொண்டிருக்காத Don't be lazy. Don't be நீ sleeping. தூங்குற நாட்கள் போதும் Never the day be sleeping. கர்த்தரை பெறாத நாட்கள் போதும் Never the days of not sleeping at all. உன் சொந்தத்துக்கு வாழ்ந்தது போதும் You never the days you live for yourself. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் Jesus Christ is coming நீ soon. கைவிடப்படக்கூடாது You
should not be ஒரு forsaken. சந்ததி The கைவிடப்படக்கூடாது. generation should not be forsaken. பிசாசுடைய திட்டம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. Satan should not have his will in your life. ஏவுவோம். Satan was moved. சாத்தான் ஏவுவோம். You stand you இது are. ஒரு சர்ச்சில் சொல்லுவோம். You say this is not your church. சாத்தான் ஏவுவோம். You stand you are. இது சரியில்லாத இடம்னு சொல்லுவோம். That is not right place. சாத்தான் ஏவுவோம். You must stand you are. தேவ வார்த்தை விரோதமா செயல்பட வைப்போம். Many will move against the word of God. விடுத்துரு. Awake. விடுத்துரு. Awake. விடுத்துரு. Awake. உன்னை இங்க கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். The one who brought you here. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறார். Acts 5:20 says, ஆவியானவர் தான் ஜனங்களை கொண்டு வருகிறார். Spirit of God makes the people. அந்த நாட்கள் ஸ்டாண்டியான நம்ம கர்த்தர் அதுதான் பேசுறார். That's what God spoke to Brother Stanley. தரிசனம் வேண்டுமா அவனுக்கு? You want vision. சொப்பனத்தை பார்த்து நீ இன்னும் சொப்பனம் கேட்கிறாய். You have seen the vision, you ask for vision. தரிசனம் பார்த்து நீ இன்னும் தரிசனம் கேட்கிறாய். Why are you still asking for vision? கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்தார். God is the one who brought you. கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்தார். God is the one who brought you. கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்தார். God is the one who brought you. இந்த இடத்துல தேவன் நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கார் என்றால் God has brought you with purpose. அந்த ஆண்டவர் உன்னை நடத்துவார். God will lead you. வார்த்தையினால நடத்துவார். Lead your word. அபிஷேகத்தினால நடத்துவார். Lead your anointing. இதனாலே நடத்துவார். Lead your ways. ஓ இந்த இடத்துல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். And God is prophesying. ஒரு வாலிப பிள்ளைக்கு தேவன் எச்சரிக்கிறார். God is warning a young girl. உன் தகப்பன் உன்னை ரொம்ப நம்புறார். Your father trusts you. நான் பள்ளிக்கூடத்துல சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமாக நடக்கும் தேவ பிள்ளையே. Every word that is taken from the altar come to pass. இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார். வாலிப பிள்ளைக்கு தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். God is warning you, the young girl. உன் தகப்பன் உன்னை ரொம்ப நம்புறார். Your father trusts you so much. உன்னை ரொம்ப நம்புறார். Trust you. நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ள பிள்ளையாய் வாழ கற்றுக்கொள். Learn to live a life that is trustworthy. நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ள பிள்ளையாய் வாழ கற்றுக்கொள். Live a life of trustworthy. யாரும் உன்னை கவனிக்கவில்லை என நினைக்காத. Don't think nobody is watching you. கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. God's eye is watching you. கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. God's eye is watching you. நீ காதலிக்கிற அந்த பையன் உன்னை ஏமாற்றி வருவான். The guy that you are loving will cheat you. நீ நினைக்கிற ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது கர்த்தர் கண்டுக்கவில்லை. You are thinking that God is not watching. தேவனுடைய எரிச்சல் கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். The eye of God is looking at you. உன் தகப்பனார் ரொம்ப நம்புறார். The father trusts you. அவரை ஏமாற்றி விடாதே. Don't deceive your father. இருதயம் உடைந்து விடும். His heart will be broken. இன்னைக்கு மனம் துறந்து. Repent today. இன்னைக்கு மனம் துறந்து. Repent today. இன்னைக்கு மனம் துறந்து. Repent today. யார் அந்த வாலிப தம்பி கர்த்தர் சொல்கிறார். Who is the young brother? God says. ஆவியானவர் சொல்கிறார். The Spirit of God says. பயங்கர ஆபத்து உன்னை தேவ நோக்கி வருகிறார். A great terror is coming against you. Accident. An accident spray. ஆபத்து கர்த்தர் காட்டுகிறார். God is showing you. ஆண்டவர் சொல்றார், கவனம் வாகனத்துல போகும்பொழுது. God said, be careful கவனம் வாகனத்துல போகும்பொழுது. when you travel. இருக்கிற வாலிபர்கள் கவனம். Youths, be careful. இன்றைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிற அத்தனை வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. And Lord, I pray for every youth in the church. உம்முடைய அக்கினி கண்களுடைய பிள்ளைகள் இருப்பதாக. Let your eye be upon everyone, Lord. ஆண்டவர் எச்சரிக்கிறார். Lord is warning. பெற்றோர்களே, Parents, உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். watch your children. உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். Watch your children. உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். Watch your children. எங்கே போகிறார்கள்? Where they are going. அவர்கள் வளர்ந்திருந்தாலும் சரி, Whether they are grown up அவர் காலேஜ் இருந்தாலும் சரி, or they are in college. செக் on them. I will be covered in the Bible. கவனி. Check on them. வாலிபர்களை எச்சரிக்கிறேன். What you use அவருடைய கோபாக்கியங்களை வராதபடி for the against the wrong உன்னை of God. காத்துக்கொள் என்று சொல்கிறார். Protect yourself. தேவ மகிமை நடந்து இருக்கிறார். Glory of God is here. தூதர்கள் நடந்து இருக்கிறார். Angels are here. பட்டயத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். Heaven is song. சில குடும்பங்களில் தேவனுடைய பட்டயம் இறங்கி வருவதை பார்க்கிறேன். Son of God is against your family. கர்த்தர் சொல்கிறார், The Lord says, மனம் திரும்பு. repent. குறை பேசுவது நிறுத்து. Stop gossiping. Stop speaking against the man of God. They go one day go by peace with this. Stop speaking against the church. Somebody go by peace with this. தேவனுடைய பட்டயம் உன் வீட்டுக்கு வருகிறது. The Son of God is coming against you. ஒரு வெளிநாட்டு குடும்பத்துக்கு நான் சொல்லி எச்சரிக்கிறேன். And again, I'm warning against you. ஓரக்க சத்தமரியாக்கரமலரக்கரா. கர்த்தர் பேசுவதை கேள். Listen to what God is speaking. ஆண்டவர் இந்த நாளில் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். God wants to bless many in this day. சில சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். God is breaking some curses. சில சாபங்களை கர்த்தர் உடைக்கிறார். God is breaking some curses. வானம் திறக்கப்படுகிறது. Heaven has been rendered out. வானம் திறக்கப்படுகிறது. Heaven has been rendered out. வானம் திறக்கப்படுகிறது. Heaven has been rendered out. அக்கா வேலைக்கு போகாதே. Don't go to work. வேண்டாம். No. வேண்டாம். No. ஒரு மரணங்களை தாக்குதலை நான் I பார்க்கிறேன். can see a attack. சில வேதனைகளை தாக்குதலை நான் பார்க்கிறேன். Sickness is sick. ஓ அக்கா கவனம் கர்த்தர் சொல்கிறார். Careful, the Lord says. கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது. God is speaking. ஒரு சில பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கிவிட்டார். God wants to bless some people. நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறார். Only one you lost. நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறார். Only one you lost. சபையை கர்த்தர் சொல்கிறார். The Lord says. இரண்டு பேர் கூட்டத்தை கர்த்தர் பிரிக்கிறார். God is dividing two groups. God is showing me a two group. And the group they come here. ஒரு கூட்டம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் எழுதுகிற கூட்டம். A
the wrath of God. இன்றைக்கு நீ மனம் திரும்பினாய், But if you repent, இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தாய், you surrender today, ஆசீர்வதிக்கக் கொண்ட கூட்டத்துக்குள் வந்து விடுவாய். you will join the group of blessing. நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். Only one thing you need to உங்கள் do. சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. Let your will be done, Lord. உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. Jesus, let your will be done, my Lord. என்னுடைய சித்தம் அல்ல, Not my will, Lord. பிசாசுடைய சித்தம் அல்ல. Not the will of Satan. என்னோ பேர், கர்த்தாவே, உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தமானவரே. உம்முடைய சித்தமானவரே. உம்முடைய சித்தமானவரே. உம்முடைய சித்தமானவரே. Yes, will be done. Will be done. Will be done. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது. We have changed the will of God's life. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது. Changing your life. கர்த்தர் The Lord இன்னைக்கு சில மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார். will have changed in your life. You have to change your sense, sister. Indigo, Martigo. இன்றைக்கு நீ மாற்றிக்கொண்டால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things in your life. ஹalleluya. Hallelujah. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்ல பார்ப்போம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சத்தத்தை செவி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless those who listen to the word of God. கவனம் கர்த்தர் எச்சரிக்கிறார். Careful, the Lord wants you. உங்களை கையெடுத்து கூப்பிடுற கவனம் கர்த்தர் எச்சரிக்கிறார். Please, the Lord is watching. ஆண்டவர் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். That's a great plan over your life. நீங்க எழுதி வச்சுக்கங்க. நான் வந்து சைன் பண்ணி கொடுக்க எழுதி வச்சுக்கங்க. Write it down. கர்த்தரை தேடாத குடும்பத்துல மரண சத்தம் கட்டாயம் கேட்கும். Those who never seek the Lord, there is a dead sorrow voice in your body. வியாதியின் சத்தம் கேட்கும். And there will be disease in your homes. தேவனை தேடி வர அத்தனை பேரை கர்த்தர் வேலி அடித்து பாதுகாப்பை கர்த்தர் சொல்றார். God seek to protect everyone who seek the Lord. எதுவுமே உன்னை விட்டு போகா. Nothing will leave you. எதுவுமே உன்னை விட்டு போகா. அவர் கிருபை உன்மேல் இருக்கிறார். அவருடைய தயவு உன்மேல் இருக்கிறார். அவருடைய இரக்கம் உன்மேல் இருக்கிறார். அவருடைய நீதி உன்மேல் இருக்கிறார். அவருடைய பரிபூர்ணம் உன்மேல் இருக்கிறார். சுகமடைவா, நீ சுகமடைவா, நீ சுகமடைவா, நீ சுகமடைவா. யோசிக்காத, சந்தேகப்படாத, கண்டவனா யோசிக்காத. Don't think, don't doubt. உன்னை கொண்டு வந்ததே கர்த்தர் தான். God is going to brought you. இந்த இடத்துல கர்த்தரோட பழைய நோக்கத்தோடு உன்னை பயன்படுத்த போறார். God is going to use you mightily. அவருடைய கரம் மேல இருக்கிறார். நான் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for everyone of நீ you. பேசும்போது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். I'm giving you the understanding. விளங்கி போகிறா, விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். தகப்பன்மார் கொஞ்சம் ஏற்றி நில்லுங்க. I want all the fathers to stand. தகப்பன்மார், All the fathers. தகப்பன்மார் கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எழுப்பி நில்லுங்க. டக்குனு எழுப்பி நில்லுங்க. தகப்பன்மார் எல்லாம் கைகளை உயர்த்தி பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். I want you to pray for the children. தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். Fathers, pray for the children. பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்க திருமணம் ஆகிட்டோன்னே தகப்பன்மார், If you are married, please stand. தகப்பன்மார்கள் எழுப்பி எல்லா ஃபாதர்ஸ் எல்லாம் கைகளை உயர்த்தி வரப்போற பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. If you are married, please stand. We're going to pray for the generation and current generation and also the generations about to come. பிள்ளைகள் ஆண்டவருடைய கரம் இறங்கி வரணும். Let the hand of God come upon all the children. பிள்ளைகள் வாய் பாருங்க. பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இறங்கி வரணும். Upon God and pray for the generation. தேவ மகிமை பிள்ளைகள் மேல இறங்கி Let the வரணும். glory of God come upon our generation. Praise Lord. All the children. Praise Lord. Please, Jesus. பிள்ளைகளால் அவமானப்படக்கூடாது. Lord, protect my children, Lord. பிள்ளைகளால் வெட்கப்பட்டு போகக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் Pray, பண்ணுங்க. pray, pray, Lord. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. வாய் திறங்க. ஓலா பக்கரலா ஷண்டரா ரிமலா பக்கரலா ரிமலா ஷபலா பரியாக்கரலா. Thank you Holy Spirit. Thank you Lord. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்ட கரம் தட்டி கர்த்தர் நன்றி சொல்றோம். இரண்டாவது தாய்மார்கள் இறங்கி நிற்கிறார். தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓலா மக்கள் ஷபாலா கர்ரா பத்தா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இறங்கி வரார். ஆவியானவர் சொல்லி வாயை தரங்க. எல்லாம் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. சத்தமை கேட்க வாயாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஷிபாலா ஷபாலா ரிமலா கர்ரா கர்ரா பத்தா பரியாக்கரலா இப்ரியா கரபா ஷபாலா ரிமலா ரிமலா ஷபாலா ஷிபிரியா கரபா ஷிபிரியா கரபா ரிமலா Thank you Lord. Thank you Lord. அளவுக்கு கருத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். எல்லாம் கைகளை தட்டி ஜெபம் பண்ணுமா. எல்லாம் தேங்க்யூ சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். வாலிபர்கள் எழும்பும். எல்லா வாலிபர்கள்
எல்லாம் ஆளுகள், எல்லாம் யூத்ஸ், ஆல் த யூத்ஸ் பெரும்பாலும் ஆளுங்கள்லாம் யூத் தான், எல்லாம் யூத். ஆளுங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா மனசை மட்டும் நீங்கள் உடைச்சிடாது. உங்கள் அப்பா அம்மா மனசை மட்டும் நீங்கள் உடைச்சிடாது. நீ யார் வேணா இருக்கலாம், நீ எவன் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்டவளாக இருக்கும், உங்களை நம்பி இருக்கிற தாய் தகப்ப மனசு உடைச்சிடாது. ஏமாற்றது கொண்டு வந்ததா அவங்கள இருதயத்தை நோக அடிக்காது. ரகசிய காரியங்கள்லாம் தூக்கி போட்டு இயேசுக்காக என்னையோட வாழும். எல்லா வாழையும் பிள்ளைகள் ஜோம் ஐயோ ஏன் சொல்லி ஜோம் பண்ணுறேன்னா, இது ஒரு பயங்கரம் நடக்க போது வெளியே அவுட் சைட் தேசம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போவதை நான் பார்க்கிறேன். அது நம்ம ஃபேமிலியை தாக்கக்கூடாது. அதுதான் ஜோம் பண்ணுறேன். கையில் உயர்த்தி ஜோம் எல்லாரும் ஜோம். வாலிபர்கள் மேல எந்த ஒரு தீவிரம் வரக்கூடாதுப்பா. இவங்க கத்தர்களுக்கு வீணாக கத்தர் பயன்படுத்துவீராக. அண்டவரே பிரிஸ்லாம் எசப்பா பிரிஸ்லாம். வாலிபர்கள் மாறுமப்பா, கீழ்படியணும்ப்பா. எங்க வாலிபர்கள் கீழ்படியணும்ப்பா. கீழ்படிந்த ஆவிகளை தாங்கப்பா, கீழ்படிந்த ஆவியை தாங்கப்பா, கீழ்படிந்த ஆவியை தாங்கப்பா. உங்களை விட்டு தூரம் போயிடக்கூடாதுப்பா. அண்டவரே உங்க கோமாக்கினவங்க மேல வரக்கூடாதுப்பா, 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 வரக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. அண்டவரே அப்படியே நீ செய்ய போவதற்காக எல்லாரும் கரத்தட்டை கட்ட நன்றி சொல்லுவோமா. நன்றி. இப்போ எல்லாரும் எழுதி நினைப்போமா, எல்லாரும் எழுதி நினைப்போம். ஆவியானவரே நம்மத்திலே வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் பேசணும். சில எதிர்ப்புகளை நான் பார்க்கிறேன். இருதயத்தை கடினப்படுத்தார், இருதயத்தை கடினப்படுத்தார். கொண்டு முழங்கால் போடு, இலை இறங்குகிறது. எல்லாரும் கண்ணில மூடி கைகளை உயர்த்தி கொடுங்க. ஆண்டவர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேணும்னு சொல்றார். எல்லா குடும்பத்திலையும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். எல்லா குடும்பத்திலையும் ஆண்டவர் என்ன பத்தி பேசல, என்ன பத்தி சொல்ல நினைக்கிறேன், திரும்ப சொல்றேன். எல்லாரும் வாழ்க்கையில தேவ சித்தம் பண்ணதை நடக்கிறோம். சூடால தேவ சித்தம் பண்ணதை நடக்கிறோம். ஜேசனுடைய சித்தமோ விசாசுடைய சித்தமோ மனுஷனுடைய சித்தமோ நீங்க நடக்கக்கூடாது. உங்க சித்தம் மட்டுமே நடக்கணும். உங்க சித்தம் மட்டுமே நடக்கணும். உங்க சித்தம் மட்டுமே நடக்கணும். Let your will to be done. Say, Lord, your will must be done. Your will must be done. Your will must be done. Rakana bala rada rada soto dikara nanda dikara vare kodu sandama chaupadega. அப்பா அண்ணே தங்கச்சி ஐயோ ஆவியான சொல்லும்போது சில காரியத்தை மைக்ல சொல்ல முடியல. ஆனா எனக்கு திடீர்னு ஒரு பயம் வருது, திடீர்னு ஒரு திகழ் வருது, திடீர்னு ஒரு திடமா நடக்கும். நீ உனக்கு ஜெபம் ஆண்டவரை பாதுகாப்பா, ஆண்டவரை பாதுகாப்பா, ஆண்டவரை பாதுகாப்பா. ஒரு சட்டை ரிபாலா கரபாலா சட்டலா ரிபாலா கரபாலா உராமா சட்டலா ரிபாலா கரபாலா ரிபாலா சட்டலா சோக வாயா கரல. சில பேருக்கு இந்த வாரத்திலே ஒரு நன்மை வருது, சில பேருக்கு இந்த வாரத்திலே ஒரு நன்மை வருது, சில பேருக்கு இந்த வாரத்திலே ஒரு நன்மை வருது. ஆவியான ஒரு நிலத்தில் அசைமாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சோக வாயா கரல. சத்தம் பேருக்கு சத்தம் கேட்கிற வாயா கரல. என் பிள்ளை அழைச்சாதீங்க, என் பிள்ளைய போட்டுறாதீங்க.
நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படி சொன்னார். எல்லாரும் கையை உள்ளாரு. ஓ மக்கா 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 Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. இதுவரைக்கும் சம்பவிக்காத பயங்கரமான ஒரு அற்புதம் சம்பவிக்கும். என் பிள்ளைகள் கண்ணாலை பார்ப்பார்கள், ஆனால் அது அவர்களை வணங்காத கைகளை உயர்த்தி கொள்ள எல்லாம் கைகளை உயர்த்தி Let the will of God not over life from what happened on Pastor Murugaga job பண்ணுவார். முழுவதும் சுகத்தோடு வந்திருக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தைகள் உனக்காக ஜெபம் பண்ண போறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. சோதரம் 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 Baba